ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். டக்குன்னு நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இன்றைக்கி கம்ப்ளீட் கிச்சன் டூர் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் இன்றைக்கி இருக்க போகுது. டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலையும் அதான் கொடுத்துருக்கேன். அதனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தொடர்ந்து பாருங்கள். மொத்தமாகவே 4 கவுண்டர் டாப் இருக்கும். கவுண்டர் டாப்பில் போட்டிருக்க கல்லுன்னு பார்த்தீங்கன்னா குவாட்ஸ் தான் போட்டிருக்காங்க. கவுண்டர் டாப்போட பேக் ஸ்பிளாஷில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. அது எந்த லைனரோ ஷீட்டோ கிடையாது. இது எல்லாமே பில்டர் சைட்லேருந்து அவங்களா கஸ்டமைஸ் பண்ணது தான், நாங்கள் சூஸ் பண்ணலை. அதனால் இது எங்கே வாங்கினாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல கேட்டுக்கு இந்த பக்கம் என்டர் ஆகும்போதே ஒரு நீளமான கவுண்டர் டாப் இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே வச்சுருக்கேன் நான். மொபைல், ஐபேட், லேப்டாப் இந்த மாதிரி எது வேணாலும் இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு அடாப்டர் தான் இங்கே வச்சுருக்கேன். எல்லாமே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே ஒரு பேஸ்கெட் வச்சு இந்த வாட்சுக்கு சார்ஜ் பண்ணுற அந்த கேபிள், பசங்களோட டாய்ஸ்லலாம் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் அப்படின்னு சொல்லி வரும் பார்த்தீங்களா, அதோட கேபிள், அந்த மாதிரி ப்ளக்ஸ் அண்ட் கேபிள் எல்லாம் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு பேஸ்கெட்குள்ளே போட்டுட்டோம்னா வெளியில் நமக்கு ஆடாக தெரியாது. அதனால அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். கவுண்டர் டாப்பில் வைக்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஸ்டாண்டுமே வச்சுருக்கேன். இது வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகமாக யூஸ் ஆகும். ரெசிபி வீடியோலாம் எடுக்கிறேன் அப்படின்னா அடுப்பு பக்கத்தில் ஈஸியாக தூக்கி அதை வச்சுக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, வீடியோ கால்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும் போதுமே இது நல்லா ஹெல்ப் பண்ணும். ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால் அந்த ஸ்டாண்டை இங்கேயே வச்சுருக்கேன். எல்லா கேபினட் கீழேயுமே இந்த மாதிரி லைட்டு கொடுத்துருக்கேன். அதனால நம்ம எதுவுமே அந்த இடத்துல வைக்கலை, அழகுக்காக எந்த பொருளையும் டெக்காராக நம்ம ப்ளேஸ் பண்ணலைனாலுமே அந்த லைட்டு மட்டும் போட்டாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு. வீடியோஸை ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல தான் பாத்திரம் கூட வச்சுருப்பேன். நல்லா நீளமாக இருக்குது இல்லைங்களா, கரெக்டாக ஜன்னலும் இருக்குது. பகல் ஃபுல்லாகவே நல்லா வெயில் அடிக்கும். அதனால அந்த இடத்துல தான் பாத்திரம் கூட வச்சுருப்பேன். வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறனால இப்போ அது ரெண்டையும் எடுத்துட்டேன். ஏற்கனவே வச்சுருந்த ஃப்ரூட் பேஸ்கெட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அதையுமே நான் வேஸ்ட் பண்ணலை, வேறு ஒரு விஷயத்துக்காக ரீபர்பஸ் பண்ணிட்டேன். ஒரே இதில் எல்லா பழங்களையுமே வைக்கணும், ஆனாலும் அது எல்லாமே தனித்தனியாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் இது எனக்கு கண்ணில் பட்டுச்சுன்னு வாங்கினேன். இப்போது உருளைக்கிழங்கு, வெங்காயம்லாம் பக்கத்தில் நம்ம போட்டு வச்சோன்னு வைங்களேன், உருளைக்கிழங்கு சீக்கிரமாக அந்த முளை விட்டு போயிடும். அதே மாதிரி தான் எல்லா பழங்களையும் நம்ம ஒன்றா ஸ்டோர் பண்ணவே முடியாது. அதில் இப்போ அவகேடோலாம் வாழைப்பழத்து கூடையோ இல்லை ஆப்பிள் கூடையோ வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பழுத்து போயிடும். இதுவே சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கூட வைக்கும்போது அந்தளவுக்கு பழுக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொரு சீப்பு வாழைப்பழம் இருந்தாலுமே இன்னொரு ஹூக் கொடுத்துருக்காங்க, அந்த பக்கம் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அதனால் எல்லா ஃப்ரூட்ஸையுமே ஒரே ரேக்கில் ஆனாலும் தனித்தனியாக வைக்கவும் முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரேக் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இருக்க கேபினெட் வந்து ஸ்நாக்ஸ் கேபினெட் தான். அதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். அதனால அதுக்குள்ளே டீட்டெயில்டாக நான் போகலை. அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு மேலே இருக்க இந்த கேபினெட்லேயும் 3 ஷெல்ஃப் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு 2ல் மட்டும் நான் பேஸ்கெட்ஸ் போட்டு வச்சுருக்கேன். முதல்ல இருக்கிறதுல எல்லாமே மெடிசன் தான். 4 டிவைடர் இருக்கிற மாதிரியான பாக்ஸ் தான் இது. இது வேணும்னா நம்ம எடுத்துக்கலாம், இல்லைனா வச்சுக்கலாம். இதில் இந்த ஹோமியோபதி மெடிசன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி டிவைடரோடு வைக்கும்போது எது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்குது. டக்குன்னு எது வேணுமோ எடுத்துக்கலாம். போட்டு ஒரே பேஸ்கெட்டில் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டோன்னா தேடிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் இந்த சிரஞ்சு, மெஷரிங் கப்பு, லிப் பாம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இடையில இருக்க ஒரு டிவைடர் எடுத்துகிட்டு பெரிய பாக்ஸாக நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம். லாஸ்ட்டில் இருக்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெர்மாமீட்டரு, சன்ஸ்க்ரீனு, ஆயின்மெண்ட்டு அதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது டூல் பாக்ஸு, எல்லா டூல்ஸும் தனித்தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது அந்த கிளாஸஸ்ங்க, எக்லிப்ஸு, கிரகணம்லாம் வரும் இல்லையா, அப்போ பார்க்குறதுக்கான அந்த கிளாஸு. அதுக்கப்புறம் இது அந்த குட்டி குட்டியாக இருக்கிற அந்த ஸ்க்ரூ ட்ரைவரு அதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இந்த பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரோட பார்ட்ஸு இதெல்லாம் மாற்றிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதனால் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் எல்லா பேட்டரியும் இருக்கும். AAA பேட்டரி, AA பேட்டரி, ரப்பர் பேண்ட், டேப்பு, மெஷரிங் டேப்பு, செல்லோ டேப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இதில் தான் போட்டு வச்சுருப்பேன். அந்த ஸ்டாம்ப்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு பார்சல்லாம் வருது அப்படின்னா நம்ம பேர், அட்ரஸ் எல்லாம் அந்த ஸ்டாம்பை வச்சு நம்ம அழிச்சிட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அதுக்காக தான் அந்த ஸ்டாம்பை வச்சுருக்கேன். இங்கேயுமே ஒரு ஸ்டாம்ப் பேட் இருக்குது.
புஷ் பின்ஸு இந்த மாதிரி நமக்கு எல்லாம் ரேண்டமான ஐட்டம் தான். ஆனாலும் நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படும். அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. டிவி ரிமோட்டு எக்ஸ்ட்ரா ரிமோட்டுங்க. அது இங்கே தான் பாதுகாப்பாக எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். பசங்க கையில் கிடச்சிதுன்னா எல்லா ரிமோட்டையும் போட்டு தள்ளிடுவாங்க. மேலே டாப் லேயரில் இந்த ட்ரில்லிங் மிஷினு, அதுக்கப்புறம் அதோட பார்ட்ஸு வச்சுருக்கேன். இந்த பக்கம் நம்ம இந்த மோவர் புல்லெல்லாம் வெட்டுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தேவையான பேட்ரி வந்து மேலே இங்கே இருக்குது. அதுதான் இந்த கேபினெட்டு. நம்ம ஸ்டவ் டாப்பு எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. கவுண்டர் டாப்பையும் நிறைய வீடியோஸில் நான் காமிச்சிருந்திருக்கேன். ஆனால் என்னென்னா புதுசாக இப்போ தான் இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது. அதனால நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிற மாதிரி இருக்கும். மேபி இந்த பார்ட் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் 3 சால்ட் கண்டெய்னர்ஸ் இருக்குது. பிங்க் சால்ட் ஒன்று, அதுக்கப்புறம் டேபிள் சால்ட்டு, கல்லுப்பு, இது 3 போட்டு வச்சுருக்கேன். இந்த 3மே செட்டாக வாங்கினது தாங்க. இதுக்கு கீழே ஒரு பிளேட்டு, ஒரு ட்ரே மாதிரியும் கொடுப்பாங்க. அந்த ட்ரே நான் இங்கே கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஆனால் இப்போது ரேக்கில் வைக்கிறேன் அப்படிங்கிறனால ட்ரே இல்லாமையே வச்சுட்டேன். இந்த பெரிய செராமிக் கண்டெய்னரில் புளி ஒன்றில் போட்டிருக்கேன், இன்னொன்றில் கல்லுப்பு நிறையா இருக்குது. சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி ஃபில்டரில் பிடிச்சி இந்த ஜக்கில் இங்கே வச்சுட்டேன். இது மட்டும்தான் இந்த இதில் இருக்குது. இந்த ரேக்கு நான் அமேசானில் வாங்கினது தாங்க. இப்போது அவைலபிள் இருக்கான்னு தெரியலை. ஆனால் லிங்க் ஏற்கனவே கிச்சன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். இந்த பக்கம் இருக்கிற ரேக்கில் ஃபுல்லாகவே ஆயில் கண்டெய்னர்ஸ் தான். ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க, ஏன் இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. பாட்டில் தாங்க நிறையா இருக்குது. ஆனால் எண்ணெய்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஒன்று வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய். இந்த ஐக்கியாவில் வாங்கின இந்த டிஸ்பென்சர் இருக்குது பாருங்கள் பெருசாக. இதில் ஒரு சைடில் நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். வித்தியாசம் தெரியுங்க. நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், கடலெண்ணெய் அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்குது, பசங்களுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு. பக்கத்துலேயுமே தேங்காய் எண்ணெய் தான். இது விளக்கெண்ணெங்க, கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இல்லையா. எந்த பருப்பு நம்ம வேக வச்சாலும் சரி, கூட 2-3 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சோன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கெல்லாம் சூடு பிடிக்குதுன்னா தொப்புளுக்கு, கால் கட்டை விரலுக்கெல்லாம் டெய்லி சாயந்தரம் நேரத்தில் கொஞ்சம் வச்சு விட்டோம்னா ரொம்பவே நல்லது. அதனால விளக்கெண்ணெய் எப்போவுமே இங்கே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். தலைக்கு தேய்க்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் ஒரே தேங்காய் எண்ணெய் தாங்க. நான் ஏன் 2ஆக வச்சுருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். என்னென்னா காலையில் அவசரத்தில் முகில் ஸ்கூலுக்கு கிளம்பும்போது வின்டர்லலாம் அது நல்லா கட்டியாக இருக்கும். இவ்வளோ பெரிய பாத்திரத்தை தூக்கி அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறதுக்குள்ளே அந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி நான் மைக்ரோவேவில் ஒரு 10 செகண்ட் வச்சேன்னா சீக்கிரமாக உருகிரும். அது அழகாக ஸ்பவுட்டோடு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம கையில் ஊற்றி தேய்ச்சிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால அந்த குட்டி பாட்டில்லையும் தனியாக கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ இந்த கவுண்டர் டாப்புக்கு மேலே இருக்க இந்த கேபினெட்டில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். எல்லா மசாலா பொடியும் இருக்கும். மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், அதுக்கப்புறம் தனியாத்தூள், கறி மசாலா தூள், ரசப்பொடி, அதுக்கப்புறம் சாம்பார் பொடி எல்லாம் கீழே இருக்குது. பக்கத்துலேயே பெருங்காய டப்பாவும் வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே எல்லா ஷெல்ஃப்லேயுமே நான் லைனர் போட்டிருப்பேன். அதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காஷ்மீரி மிளகாத்தூள், இட்லி சாம்பார் பொடி, புட்டு மாவு, கொலக்கட்டை மாவு அப்படின்னு இருக்கும். கொலக்கட்டை மாவு இப்போ தீந்து போயிடுச்சு, அதனால் பின்னாடி இருக்கிறதெல்லாம் மோஸ்ட்டாக எம்டியாக இருக்கும். ஒன்று வந்து நட்ஸ் பவுடர் போட்டு வைக்கிறதுக்கு, நட்ஸ் பவுடரும் தீந்து போயிடுச்சு. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து பட்டை இருக்குது பாருங்கள், பட்டையெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே இந்த ஹோல் ஸ்பைசஸ் தான். இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அது எல்லாமே நிறைய வாங்கிட்டு வர்றது இங்கே தான் இருக்கும். வெந்தயமும் அங்கே வச்சுருக்கேன். இந்த மேலே எல்லோ கலர் மூடி போட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பா உடுமலையில் ஒரு ஹோல்சேல் கடைங்க. இப்போ எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் இல்லை. அந்த கடையில் நான் முதல்ல இங்கே அமெரிக்கா வரும்போது போய் வாங்கிட்டு வந்தது. அதுக்கு கீழே இருக்க அந்த ப்ரௌன் கலர் டப்பா பழனியில் அம்மு மாலில் வாங்கினது. ரொம்ப வருஷமாக இருக்குங்க, அதனால் அதை தூக்கி போடுறதுக்கு மனசில் அப்படியே வச்சுருக்கேன். இந்த பக்கம் கேபினெட்டில் இந்த காஃபி பவுடர், டீ பவுடர், சர்க்கரை எல்லாமே இருக்கும். ப்ரௌன் சுகர் காஸ்கோவில் வாங்கிட்டு வர்ற ப்ரௌன் சுகர் தான். ஆனாலும் ஒரு சில ஸ்வீட்டெல்லாம் செய்யும்போது நமக்கு இந்த வெள்ளை சர்க்கரையும் தேவைப்படும் இல்லைங்களா, அதனால அந்த பின்னாடி இருக்கிற அந்த கண்டெய்னரில் இதில் இருக்கும். அது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், ஆனால் தீரும்போது நான் ஸ்டாக் பண்ணியும் வச்சுக்குவேன். திடீர்னு ஏதாவது ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவைப்படுமே அப்படின்னு. அதுக்கு பக்கத்தில் பனங்கற்கண்டு, லாஸ்ட்டில் காஃபி ஃபில்டர் இருக்குது. இந்த 2 டிவைடர் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கோதுமை மாவு தேய்க்கிறதுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணுவோம் பாருங்கள், இந்த கோதுமை மாவு இதில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர், சில கட்லெட்லாம் செய்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் கேக் செய்யும்போது இந்த ஸ்பைஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இட்டாலியன் சீசனிங், ஆரிகானோ அதெல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பெப்பர் மில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டைமர் இருக்குது. பின்னாடி இந்த கட்டி பெருங்காயம் இருக்குது பாருங்கள், இந்த கட்டி பெருங்காயம் நான் ஊரில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். இங்கே இந்தியன் ஸ்டோரில் வாங்கினது கிடையாது.
அப்புறம் ஃபில்டர் காஃபி தூள், பின்னாடி ஜாதிக்காய், அதுக்கப்புறம் சியா சீட்ஸ். இது ரொம்ப ரேண்டமாக தான் இதில் இருக்கிறது எல்லாமே எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னாலுமே, உள்ள பேண்ட்ரியில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ரேக் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருக்கேன். இது எல்லாமே பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஃபுட் கலரு, மொலாசஸ், வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டு, பேக்கிங் கப்பு, கொக்கோ பவுடர், டேட் சிரப்பு, இந்த சில்வர் ஃப்ளேக்ஸ், இந்த காஜு கட்லி எல்லாம் நம்ம செய்யும்போது மேலே அந்த சில்வர் லைனிங் மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே இங்கே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மைக்ரோவேவுக்கு மேலே இருக்கிறது வந்து உள்ளுக்குள்ளே என்னென்னா அந்த சிம்னியோட இது போகுங்க. ஒரு பக்கம் அந்த ஒயர் வந்து நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள், அதை வச்சுட்டாங்களா, அது மேலே வேறு எதையுமே வைக்க முடியாது. அதனால இந்த பக்கம் கேபினெட்டில் நான் எதுவுமே வச்சுருக்க மாட்டேன். ஆனால் இந்த பக்கம் இருக்கிறதுல ஒரு பேஸ்கெட் போட்டு இந்த ஹேண்ட் பிளெண்டர் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே அதுக்குள்ளே வைக்க முடியாது, ஏன்னா எண்ணெய் பிசுக்கு அந்த இடத்துல அதிகமாக இருக்குங்க. அதனால வேறு எதுவுமே வைக்காமல் இந்த ஹேண்ட் பிளெண்டர் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்கிற ட்ராயரை இதில் அஞ்சரை பெட்டி, இது நிறையா தடவை நீங்கள் வீடியோஸில் பார்த்துருந்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடியும் ஒரு அஞ்சரை பெட்டி இருக்குது. அதில் வந்து இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் அவசரத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இங்கே வச்சுருக்கேன். அதோட எக்ஸ்ட்ராவை தான் அந்த மேலே இருக்க கேபினெட்டில் அந்த மஞ்சள் கலர் லிட்டு போட்ட டப்பால் வச்சுருக்கேன். ஒரு பக்கம் காஷ்மீரி மிளகாய், இன்னொரு பக்கம் சாதாரண மிளகாய், உள்ளுக்குள்ளே இந்த கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, இதெல்லாம் இருக்குது. இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்துட்டு பிரியாணி செய்யும்போது நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதுக்காக ரோஸ் பெட்டல்ஸுமே வச்சுருக்கேன். 2 தாளிப்பு கரண்டி இருக்குது. அதுக்கப்புறம் எல்லா குக்கருக்கும் தேவையான வெயிட் இங்கே தான் வச்சுருக்கேன். நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குட்டி ரிமோட் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்குமே இந்த ரிமோட் வச்சு தாங்க நான் எடுப்பேன். அதனால எனக்கு அவசரத்துக்கு டக்குன்னு வேணும், அதனால இங்கேயே அதை போட்டு வச்சுருக்கேன். அதுதான். அதுக்கு கீழே இருக்கிற கேபினெட்டில் வந்து இங்கே இருக்க கேபினெட் எல்லாமே இந்த மாதிரி உள்ள ஒரே ஒரு ஷெல்ஃப் குட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். ஏன்னா இந்த கிச்சன் வந்து இந்தியன் கிச்சன் கிடையாது இல்லையா, இங்கே இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணி கட்டுவாங்க. இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா புல் அவுட் ட்ராயர்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். அதாவது ட்ராயரை வந்து வெளியில் இழுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான டிசைன் கொடுத்து கூட நம்ம வைக்க சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணலைங்கிறனால என்ன இருக்கோ அந்த ஸ்பேஸை நான் யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் நம்மளோட பாத்திர பண்டங்களெல்லாம் கரெக்டாக வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதனால நான் தனியாக கீழே ஒரு ஸ்டாண்டு கொடுத்து அதில் மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு வச்சுருக்கேன். எது டெய்லி ரெகுலராக யூஸ் பண்ணுவோமோ அதை டக்குன்னு எடுத்துக்கிற மாதிரி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். ஆனாலும் ஒன்றையும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போது இந்த பக்கம் இருக்கிற ட்ராயரில் இது வந்து ஃபுல்லாகவே நைஃபு, இந்த டூல்ஸ் தான் இருக்கும். இந்த கலர் கலராக இருக்கிறது எல்லாமே இந்த குவிசினாட்டோட பிராண்டு நைஃபு தாங்க. செரேட்டடும் இருக்கும், நார்மல் நைஃபும் இருக்கும். இதில் ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஜாப்பனீஸில் எழுதியிருக்கும். டைசோ அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டோரில் நான் வாங்கினது தான். ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். அம்மா இங்கே வந்து இருக்கும்போது சொன்னாங்க, இந்த கத்தி மாதிரி வேறு எந்த கத்தியுமே இல்லை, பிடிச்சு கட் பண்ணுறதுக்கும் சரி, அது அந்த ஷார்ப்னஸும் சரி, அடிக்கடி நான் ஷார்ப் பண்ணவும் மாட்டேங்க, ஆனால் அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அவங்க வந்தாங்கன்னா அந்த கத்தியை மட்டும்தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அதை தூக்கி போடாமல் அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் மாற்றிட்டேன். குவிசினாட் பிராண்டோட கத்தி தான் இப்போ வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த பிராண்டு கத்தி வாங்கி யூஸ் பண்ணுறது. இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் உடைக்கிற டூலு, பீஸா கட்டர், இந்த மாதிரி குட்டி குட்டி டூல்ஸ் எல்லாம் தனித்தனியாக ஒரு பாக்ஸில் போட்டிருக்கேன். இதை இந்த கொலக்கட்டை செய்கிற அன்றைக்கி மட்டும்தான் இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால அது எல்லாத்தையும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருக்கேன். இந்த முறுக்கு பிழியிற அச்சில் அந்த இடியாப்பம் பிழியிறத மட்டும் தனியாக எடுத்து அந்த குழல்லையே போட்டுட்டு மற்ற அச்சு எல்லாத்தையுமே உள்ளே தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் நமக்கு டாலர் ட்ரீயில் $1க்கு ஈஸியாக கிடைக்குங்க. $1க்கே பார்த்திங்கன்னா 2, 3 அப்படின்னு செட்டாக கிடைக்கும். இப்போ தான் $1.50 ஆக்கிட்டாங்க. நான் அமெரிக்கா வந்த புதுசுலலாம் அது $1 தான். அப்போ போயிட்டு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கிட்டு வந்தது தான் இப்போ வரைக்கும் இந்த மாதிரி கேபினெட்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிற கேபினெட்டுமே அதே மாதிரி தான். உள்ளுக்குள்ளே மட்டும் ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்கும். அதனால் அதில் என்ன வச்சுருக்கேன்னா, இந்த இடியாப்பம் பிழியறது, முறுக்கு பிழியறது, இடியாப்ப ஸ்டாண்டு, அந்த புட்டு குழல், அது எல்லாத்தையும் வச்சுட்டேன். கீழே இருக்கிறதுல மினி இட்லி வைக்கிற ஒரு பாத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நான்ஸ்டிக் கடாய், அது ரொம்ப ரேராக தாங்க எடுப்பேன். வீடியோஸ்லேயும் பெரும்பாலும் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதாவது ஸ்வீட் வந்து அடிப்பிடிக்காமல் வரணும் அப்படின்னா அதை எடுத்து யூஸ் பண்ணுறது.
இது சப்பாத்தி தேய்க்கிற கல் மார்பிள் தான், கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருக்கும், வேறு எங்கேயும் வைக்க முடியாதுன்னு கீழே இந்த மாதிரி வச்சுருக்கேன். கட்டிங் போர்டு எல்லாத்தையுமே இங்கே தாங்க வச்சுருக்கேன். இதுக்குன்னு தனித்தனியாக இப்போல்லாம் ஸ்டாண்ட் இருக்குது. ஆனாலும் நம்ம அப்படியே சாய்ச்சி வச்சுட்டோம்னா நம்ம எடுக்கிறக்கும் வைக்கிறக்கும் ஈஸியாக இருக்குது. நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா தான் நான் உள்ள கேபினெட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைப்பேன். அதனால இந்த பாசம் பிடிக்கிறது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆனதில்லை. எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து திரும்ப வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அவனில் பெரும்பாலும் இந்த தோசைக்கல், சப்பாத்தி கல், அந்த பேக்கிங்க்கு தேவையான அந்த ட்ரே, அதுக்கு கீழே இருக்கிறது நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த துடைக்கிறதுக்கு தேவையான துணி எல்லாத்தையும் அங்கே தான் அடுக்கி வச்சுருப்பேன். அந்த கவுண்டர் டாப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது கிச்சன் ஐலாண்டு கொஞ்சம் நல்ல பெரிய ஐலாண்டாகவே தான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்போவுமே கவுண்டர் டாப் ஆகட்டும், ஐலாண்ட் ஆகட்டும் நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் வேலை செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய திங்ஸை டம்ப் பண்ணி கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்ம வேலை செய்யும்போது அது ரொம்ப அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே இருக்கும். அதனால தான் வந்துட்டு இதை ஃப்ரீயாக வச்சுருப்பேன். இந்த விஷயங்களுமே பெரும்பாலும் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா இருந்திருக்காது. இங்கே ஒரு சிலிக்கான் மேட் மாதிரி போட்டு அந்த சோப் டிஸ்பென்சர் மட்டும்தான் இங்கே இருக்கும். உள்ளே இருக்கிறது எல்லாமே அதே தான். இந்த பக்கம் ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டு போட்டு இந்த ஸ்பாஞ்சு, கம்பி ப்ரஷ் இதெல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பேன். இதுக்கு கீழே சிங்க் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குங்க. அப்போ எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேனோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. வேறு எதுவும் நான் சேஞ்ச் பண்ணலை. ஸோ அந்த வீடியோ வேணும்னா லிங்க் தர்றேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ட்ராயர் வந்து எல்லாமே ஸ்பூனு, கரண்டி, டீ ஃபில்டரு, அதுக்கப்புறம் இந்த விஸ்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும் இதில். எல்லாமே டெய்லி யூஸ் பண்ணுறது தான். ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறத மட்டும் உள்ளே தள்ளி வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் முன்னாடி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே ஒரு கேபினெட் இருக்குது இல்லையா, அது ஒரு ஷார்ட்ஸ்லேயே உங்களுக்கு நான் காமிச்சிருந்துருப்பேன் க்ளீன் பண்ணும்போது எடுத்தது. சமைக்கிறதுக்கு தேவையான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்வேர் எல்லாமே இதில் இருக்கும். அந்த இட்லி பாத்திரம், பிளேட் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் மோஸ்ட்டாக இது எல்லாமே இந்த குவிசினாட்டோட பிராண்டு குக்வேர் தான். அது செட்டாகவே நான் வாங்கினேன் அப்படிங்கிறனால இப்போ வரைக்கும் அதுதான் பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் அதில் இருக்குது. சிங்க்குக்கு அப்படியே பக்கத்தில் இங்கே ஒரு டிஷ்வாஷர், அதுக்கு பக்கத்தில் ஒரு கேபினெட் இருக்குது. மேலே இருக்கிற ட்ராயரில் இந்த மெஷரிங் கப்ஸு, பிளாஸ்டிக் ஸ்பூன், சிலிக்கான் ஸ்பேச்சுலா, அதுக்கப்புறம் பீங்கான் ஸ்பூனு, இந்த லெமன் ஸ்குவீசர், அதுக்கப்புறம் பெரிய ஒரு ஸ்பேச்சுலா இருக்குது. இது எல்லாத்தையும் தனியாக இங்கே போட்டு வச்சுருக்கேன். டோஸ்டரு, இன்ஸ்டன்ட் பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக ஒரு ப்ரஷ்ஷு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இங்கே தான் போட்டிருக்கேன். ஒரு குட்டி ஃபில்டரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேச்சுலாவோட குச்சியை காணும். தனியாக பசங்க கழட்டி எடுத்துட்டாங்க. என்றைக்காவது அது கிடைக்கும். அது கிடைக்கும்போது தேவைப்படுமேன்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஹரிசாண்டலாக இருக்கிறதையும் எடுத்துடலாம், வெர்டிகலாக இருக்கிறதையும் எடுத்துடலாம். மொத்த ட்ரேவுமே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி தான் பார்த்து வாங்கினேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேண்டமான விஷயம். எப்படி வேணுமோ அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற கேபினெட்டில் இதுவுமே உள்ளுக்குள்ளே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்குது. அதில் குக்கர் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். கீழே இதுதான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற குக்கர், அது அங்கே இருக்குது. அதுக்குள்ளே சாதம் வடிக்கிற பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக நான் சாதம் வடிக்கிறதில்ல. மட்டரிசி வந்து நாங்கள் எங்களுக்கு வடிச்சுக்கிறோம் அப்படிங்கிறனால பசங்களுக்கு டக்குன்னு குக்கர்லேயே நான் வச்சிடுறது. இல்லைன்னா அந்த சாதம் வடிக்கிற பாத்திரத்தில் தான் வடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒன்றை தவிர மற்றது எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுற பிளேட் ரேக் தனியாக போட்டுட்டு இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இந்த செக்ஷன் பிளேட் இருக்கும் பாருங்கள், பசங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு, இந்த மீல் பிளேட்டு அதெல்லாம் டோரில் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கே ஒரு ரேக் மாதிரி கொடுத்து அங்கே வச்சுட்டேன். கொஞ்சம் எம்டி ஸ்பேஸுமே பக்கத்தில் இருக்குது. அதை எம்டியாக தான் விட்டு வச்சுருக்கேன், எதுவுமே வைக்கலை. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது நான் வாங்குகிறேன் அப்படின்னாலோ, இல்லை அவசரத்துக்கு எதையாவது தூக்கி நம்ம உள்ளே வைக்கணும் அப்படின்னாலோ கொஞ்சம் கேப் இருக்கிறது நல்லது. எப்போவுமே எல்லா கேபினெட்டையுமே நம்ம டம்ப் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சுத்தமாகவே நாளைக்கு ஏதாவது வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் கேப் விட்டு வைக்கிறதுமே நல்லது தான். மேலே இந்த ஐலாண்டில் எம்டியாக விட்டோம் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்கனவே அந்த மணி பிளான்ட் இருக்குது. ஆனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன டெக்கார் வச்சோன்னா இன்னும் அந்த ஐலாண்டோட லுக்கை வந்து நல்லா எலிவேட் பண்ணி கொடுக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு பிளேட் போட்டு கொஞ்சம் டெக்கார் பீசஸ் வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு ஒயிட் கலரில் ஒன்று வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது டைனிங் டேபிளில் இருக்குது. இந்த டீல் ப்ளூ கலர் கொஞ்சம் கிச்சனுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்ததுங்கிறனால அந்த டீல் ப்ளூ கான்செப்ட்லேயே வச்சுருக்கேன். லிவிங் ரூம் ரக்குமே பார்த்திங்கன்னா அந்த டீல் ப்ளூ கலரில் வரும்.
அதனால அந்த கலரில் ஒரு பிளேட் வச்சு மேலே ஒரு ஃப்ளவர் வேஸு, ஒரு சின்ன போர்டு, அதுக்கப்புறம் பன்னி கேரட்டு. இந்த கேரட்டு ஏற்கனவே இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு ஈஸ்டர் செலிப்ரேஷனுக்கு பசங்க விளையாடுறதுக்காக இந்த கேரட்டு, குட்டி குட்டி முட்டையெல்லாம் ஃபேக்காக நமக்கு நிறையா கிடைக்கும் பாருங்கள், வாங்கியிருந்தேன். 30 பீஸ் வரும். அதில் நிறையா அவங்க விளையாண்டு அது தூக்கி போட்டு எங்கெங்கேயோ போயிடுச்சு. கொஞ்சம் தான் மீதி இருந்தது. இது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக இந்த பன்னி ஸ்டாச்சு நான் வாங்கின உடனே சரி கேரட்டை தூக்கி இதுக்குள்ளே வச்சிடலான்னு வச்சா குட்டியாக இருக்கு இல்லையா, அது உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த பன்னி வந்திருந்த பாக்ஸ்லேயே தெர்மாக்கோல் ரேப் பண்ணி தான் வந்துருச்சு. அந்த தெர்மாக்கோலை குட்டி குட்டியாக உடச்சி உள்ளே போட்டு ஃபில் பண்ணி அதுக்கு மேலே இந்த கேரட்டை வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த கேரட்டை எடுக்கவும் தான் தெரியுது இல்லைங்களா, உள்ள தெர்மாக்கோல் இருக்குங்கிறது. வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அதனால கொஞ்சம் அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்போவுமே பன்னினாவே கேரட்ஸ்னால் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி கேரட்டையே அது தூக்கிட்டு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். சம்மருக்கு ஏற்ற தீம் தான் இது. அதனால தான் இந்த மாதிரி டெக்கார் வச்சுருக்கேன். என்ன தான் இது பார்வைக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக தெரிஞ்சாலுமே வேலை செய்யும்போது எனக்கு இது கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகும். இன்னொன்று எழில் குட்டி வந்து எடுக்கிறான் அப்படின்னா கை தவறி கீழே விழுந்துச்சுன்னா உடஞ்சி போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு. அதனால் தூக்கி ஃப்ரிட்ஜு மேலே வச்சுருவேன். இப்போ ஃப்ரிட்ஜு மேலே அந்த ஃப்ரூட் பேஸ்கெட் எதுவுமே இல்லை இல்லைங்களா, அதனால் அந்த இடம் காலியாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜு மேலே வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அது பார்க்கும்போது பார்வைக்கு அழகாக தான் தெரியும். இங்கே இந்த மணி பிளான்ட்டு நான் ஒரு வீடியோவில் கேட்டேன் இல்லைங்களா, என்ன கலர் வைக்கலாம் அப்படின்னு. நிறைய பேர் சொன்னது ஒயிட் தான். அதுலேயும் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க ஒயிட் வித் கோல்டன் ஃபினிஷ் மாதிரி போயிருங்க, மார்பிள் ஃபினிஷாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மார்பிள் ஃபினிஷில் நான் தேடும்போது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது. அதனால் இந்த கோல்டு லைனிங் வர்ற மாதிரி 2 பாட் செட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி அதுதான் வாங்கினேன். வைக்கும்போது நல்ல பெரிய பாட்டாகவே வாங்கி வச்சுருங்க அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த ரொம்ப பெரிய பாட்டாக வாங்கும்போது கீழே இருக்க அந்த கோலை ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள், அதோட அழகு வந்து மொத்தமாக மறைஞ்சிருது. கீழே என்ன இருக்குது அப்படின்னே தெரியாத மாதிரி போகுது. அதனால இந்த சைஸ் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த சைஸே வச்சுட்டேன். அந்த கவுண்டர் டாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக இந்த பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்த்துடலாம். சித்தார்த், பிரியா, ஆதவ், தீபக், தமிழினியா, வனிதா, அகில், தங்கம், பாக்யலக்ஷ்மி, செந்தில்குமார், வெள்ளக்கோவில், ரியா, தீப்சி, அதுக்கப்புறம் என் சிஸ்டர் இன்லா நவிக்கு இன்றைக்கி தாங்க பர்த்டே. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஆனிவர்சரி விஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாருமதி, தீபக், கோகிலா, ஜெயா ஜிஎன் அப்படிங்கிற ஐடியில் அவங்க பையனுக்கு ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி, சுசேந்திரன், சாரி லாஸ்ட் வீடியோவில் உங்களோட விஷஸை நான் மறந்துட்டேன், ரொம்ப ரொம்ப சாரிம்மா. எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த கவுண்டர் டாப்பில் ஒரு மிக்ஸி, அதுக்கப்புறமா ஸ்பைஸ் கிரைண்டர், இடிக்கல், கீழே ஒரு சின்ன கல். இந்த மேட் வந்து பேம்பூ மேட்டுங்க. நான் வந்து டெய்ஸோவில் வாங்கினேன். இந்த கிரைண்டரோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.25 லிட்டர் தான், சிறுசு தான், அல்ட்ரா டியூரா ப்ளஸ், அமேசானில் வாங்கினது தான். லிங்க் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் 8 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேங்க. இதே கெப்பாசிட்டியோட இந்த பிராண்டு இப்போ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. நீங்கள் வேணும்னா அமேசானில் செக் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து 1.25 லிட்டர் தான். இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து டார்கெட்டில் வாங்கினது தான், மார்பிள் ஃபினிஷோட மார்பிள் ஸ்டாண்டு தான் இது. இதில் ஒரு கெட்டில் இருக்குது, பக்கத்தில் இன்னொரு மணி பிளான்ட் இருக்குது. அந்த மணி பிளான்ட் வந்து செட்டாக தாங்க வந்துச்சு எனக்கு. 2 பெருசொன்று சிறுசொன்னுன்னு வந்தது. அந்த சின்னதை இங்கே வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி அடாப்டர் நிறையா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரே டைமில் நிறைய அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பொதுவாகவே இந்த கவுண்டர் டாப்லலாம் ப்ளக் பாயிண்ட்ஸ் வந்துட்டு 1, 2 தான் கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு அடாப்டர் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே கேபினெட்ஸ் 3 இருக்குது. ஒரு கேபினெட்டில் மிக்சர் ஜாரு, அதுக்கப்புறம் இந்த ஃபுட் ப்ராசஸர், அதோட பார்ட்ஸு, அதுக்கப்புறம் பிளெண்டர் அதெல்லாம் வச்சுருக்கேன். தயிர் ஊற்றி வைக்கிற பாத்திரம் இருக்குது பாருங்கள், அதுவுமே இங்கே தான் வைப்பேன். எல்லாமே நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம். ஸ்பைஸ் கிரைண்டருக்கு 2 ஜார் இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி தாங்க வரும். ஒன்று வந்து வெட் இன்க்ரீடியன்ஸ்க்கு, ஒன்று வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்க்கு. ஆனால் மூடி ஒன்று தான். நம்ம எப்படியும் ஒன்று தான் ஒரு டைமில் யூஸ் பண்ணுவோம், மாற்றி மாற்றி போட்டுக்க வேண்டியது தான். எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. வெளியில் பார்க்குறக்கு அது பிளாஸ்டிக் மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபினிஷ் தான். ஹாட் பாக்ஸ் வந்து என்கிட்ட கொஞ்சம் நிறையாவே இருக்குங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வீட்டுக்கு நான் இன்வைட் பண்ணுறேன், இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படிங்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கு ஈஸி. ரொம்ப நேரத்துக்கு சூடு தாங்கும். அதுலேயும் வின்டர்லலாம் யாரையாவது கெஸ்ட்டை நம்ம இன்வைட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே சீக்கிரமாகவே ஆறி போயிடும். இது செட்டாக 3மே வந்ததுங்க. இதுவுமே நான்
கல்யாணமாகி வந்த புதுசில் வாங்கிட்டு வந்தது தான். 8 வருஷம் ஆச்சு இப்போது. நல்லாவே இருக்குது. அப்போது வாங்கினதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்ல குவாலிட்டியாக ரொம்ப நாளைக்கு வருது. ஆனால் இப்போ சமீபத்தில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் வருதுன்னு நம்ம வாங்கணும்னு வைங்களேன், அது அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கவே மாட்டேங்குது. ஏன்னே தெரியல. விலையுமே அதிகமாக தான் வச்சு விற்கிறாங்க. ஹாட் பாக்ஸ்க்கு பக்கத்துலேயே சம்படம் செட்டாக இருக்கிற மாதிரி ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். மேலே இது வந்து எல்லாமே ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் பாட்டில் தான். ஒரு பெரிய ஃப்ளாஸ்க் இருக்குது பாருங்கள், அது இந்த மாதிரி வச்சா மட்டும்தான் இங்கே வைக்க முடியும். ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வைக்க முடியாது, ஹைட்டு பத்தாது. ஏன்னா அந்த ஷெல்ஃபோட ஹைட்டே அவ்வளவு தான். அதனால சரி எல்லாத்தையுமே அதே மாதிரி அடுக்கி வச்சிடலான்னு வச்சுட்டேன். இப்போ எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே நான் ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டேன்னு வைங்களேன், 2 ரோவில் நிப்பாட்டணும், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போயிடும். என்னோடய ஹைட்டுக்கேங்க இந்த ஷெல்ஃப் எட்டாது. நான் அப்படியே காலை எம்பி தான் தூக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா போய் ஸ்டூல் எடுத்துகிட்டு வந்து போட்டு எடுக்கணும். அதனால படுக்க வைக்கிற மாதிரி வச்சாச்சு. ஒரு ஸ்டாண்டு மட்டும் போட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்ட்டு வச்சுட்டேன். இப்போல்லாம் இதுக்குன்னே தனியாக ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்கெல்லாம் வைக்கிறதுக்குன்னே. ஸோ நீங்கள் நிறைய வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்படி கூட வாங்கி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். பட் எனக்கு ஒரு சின்ன ஸ்டாண்டே கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற கேபினெட்டில் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற கண்டெய்னர்ஸ். கீழே இருக்கிறதெல்லாம் இந்த லெஃப்ட் ஓவர் ஏதாவது சட்னி, குழம்பு, கிரேவி எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு அந்த கிளாஸ் கண்டெய்னர். அதுக்கு மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த காய்கறி எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் பார்த்தீங்களா, அது வச்சுருக்கேன். அதுக்கு மேலே இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் நமக்கு கடையிலேருந்து வாங்குவோம் பாருங்கள், காஃபி பவுடரு, சில சமயம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெய், இந்த மாதிரிலாம் வாங்கணுன்னா அந்த கிளாஸ் கண்டெய்னரில் வரும். அதை அப்படியே வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் தக்காளி தொக்கு, புளித்தொக்கு, நெய் இதெல்லாம் செஞ்சு ஸ்டோர் பண்ணும்போது அந்த கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுக்கலாம். அதனால அதெல்லாம் அங்கே இருக்குது. இங்கே கீழே இருக்க இந்த ஷெல்ஃபில் இந்த காஃபி மக்ஸு, அதுக்கப்புறம் பவுல் செட்டெல்லாம் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்க்குறக்கெல்லாம் ஒரே செட்டாக தெரியும். ஆனால் செட்டாக வாங்கினது கிடையாதுங்க, எல்லாம் தனித்தனியாக வாங்கினது தான். இந்த கப் அண்ட் சாசர், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற அந்த பவுல் செட்டு, பார்க்குறக்கெல்லாம் ஒரே கலர் காம்போ மாதிரி தெரியும். ஆனால் செட்டு கிடையாது. இந்த பெரிய பவுல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கும். அதுவே பக்கத்தில் இருக்க சின்ன சைஸ் பவுல் வந்து வேறு பேட்டர்ன். ஆனால் மின்ட் க்ரீன் அப்படிங்கிற கலரில் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். மேபி அப்படி நீங்கள் சர்ச் பண்ணி வேணால் வாங்கிக்கலாம். இந்த கலர் வந்து மின்ட் க்ரீன் அப்படிங்கிறதுல தான் நான் சர்ச் பண்ணி வாங்கினது. இந்த கேபினெட்டில் இந்த ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் என்னோடய க்ராக்கரி கலெக்ஷன்ஸ். மற்றபடி பெருசாக என்கிட்ட எதுவும் இல்லை. இந்த பக்கம் இருக்கிறது காஃபி, டீ மக்கு ஒரு 4 இருக்குது. இந்த பக்கம் ஜூஸ் குடிக்கிற டம்ளர் 4 இருக்குது. இது எல்லாமே மைக்ரோவேவ் சேஃப், டிஷ்வாஷர் சேஃப். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்லாம் வச்சுருக்கேன். முகிலோட லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறமா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அந்த செகண்ட் ரேக்கில் வச்சுருக்கேன். ஈஸியாக எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ரொம்ப ரேண்டமாக இருக்கிற திங்ஸ் தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, அந்த சால்ட் கண்டெய்னர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கீழே ஒரு ட்ரே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த உட்டன் ட்ரே பார்த்திங்கன்னா இது தான். அதுக்கப்புறம் ஒரு டீல் ப்ளூ கலரில் இந்த ஒரு ட்ரே இருக்கும். இங்கே கீழேயுமே சாமி ஷெல்ஃப் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அங்கேயும் நான் டெய்லி விளக்கு போடுவேன் அப்படிங்கிறனால அதுக்கு தேவையான சில விஷயங்கள் இந்த ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஃப்ரெண்டோட கிரகப்பிரவேசத்துக்கு போயிருந்தப்போ அவங்க ரிட்டன் கிஃப்டாக கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சரி சாமி விஷயங்கள்லாம் போட்டு வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையே போட்டு வச்சுட்டேன். இதுவுமே டீல் ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா. வெளியில் வச்சோம் அப்படின்னாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் பசங்கக்கிட்ட மேட்ச் பாக்ஸ் எல்லாம் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டோன்னா அவ்வளவுதான். அதனால கேபினெட்டில் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. மஞ்சள், குங்குமம், விபூதி, திரி இதெல்லாம் இருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா. இதுதான் அவங்க ரிட்டன் கிஃப்டாக எனக்கு கொடுத்துருந்தாங்க. மேலே இருக்க கேபினெட் எல்லாமே அவ்வளவுதாங்க. கீழே ட்ராயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 5 ட்ராயர் இருக்குது. இதெல்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா நிறைய வீடியோஸில் இது ஒரு ஆர்கனைசேஷனாகவே நான் போட்டிருந்திருக்கேன். இந்த கிளிங் ரேப்பு, அலுமினியம் ஃபாயில்லாம் ஒரு இதில், ஜிப்லாக் கவரு, இட்லி துணி, சாக்போர்ட் லேபிள்ஸ், அதோட மார்க்கர் அதெல்லாம் ஒரு இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருக்க கரண்டி, இந்த உடன் லேடல் ஸ்பூன்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு செட்டாக கிடைக்கும். எல்லாத்தையுமே ஒரே டைமில் யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் மட்டும்தான் அடுப்பு பக்கத்தில் வச்சுருப்பேன். அது ரொம்ப பழசாகி உறிஞ்சி வந்துருச்சு அப்படின்னா புதுசு எடுத்துக்கலான்னு இங்கே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்கூல் டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுற ஐட்டம்ஸ், குக்கி கட்டரு, ஃப்ரூட் பிக்ஸு, அதுக்கப்புறம் அந்த டிப் கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்குது. இன்னொரு ட்ராயரில் இந்த கொசு பேட்டு, இந்த தொல்லை இங்கே அதிகமாக இருக்குங்க சம்மரில், அதனால இது எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி மினி ஃபேனு, முகிலோட அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் ரொம்ப ரேண்டம், வெளியில் கிளம்பும்போது இந்த வாட்ச்சு, பிரேஸ்லெட்டு இதெல்லாம் இமிட்டேஷன் தான், கோல்டெல்லாம் கிடையாது.
காது க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது வந்து பசங்களுக்கு யூஸ் பண்ணுறப்ப அதெல்லாம் பெருசா வராது. நம்மளுமே வந்து பட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதுதான் இப்போ கொஞ்ச நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை இங்கேயே வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா இருக்கிற அந்த நெயில் கட்டரு, ஸ்டாப்லர் பின்னு இதெல்லாம் ஒரு பாக்ஸில போட்டு இங்க வச்சிருக்கேன். அவ்வளோதான். இந்த ட்ராயர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. கீழ இருக்கிற 3 கேபினெட் மட்டும் பார்த்துட்டோம்னா, கிச்சன் ஆர்கனைசேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சிரும். நான் ஒரே வீடியோல எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வேக வேகமா போயிட்டுருக்கேன். ஏன்னா பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு போடுறதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த கேபினெட் ஃபுல்லாவே கொலாண்டர்ஸ் அண்ட் மிக்ஸிங் பவுல்ஸ் தான். மட்டன், சிக்கன் கழுவுறது, அதுக்கப்புறமா சாதம் வடிக்கிறதுக்கு, காய்கறி கழுவுறது, ஃப்ரூட்ஸ் கழுவுறது, இந்த மாரி கொலாண்டர்ஸ்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் செட்டா இருக்கிற மிக்ஸிங் பவுல்ஸு லிட்டோட வந்துரும். பின்னாடி இருக்கிறது வந்து சர்விங் கண்டெய்னர்ஸ் தான். நான் பொதுவா வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. சாம்பார், குழம்பு இதெல்லாம் சர்வ் பண்றக்கு. இந்த ஸ்டீல் ஹாட் பாக்ஸ் எல்லாமே இந்த ரேக்ல தான் நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல இருக்க கேபினெட்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண் சட்டி பாத்திரம்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் மேல இருக்க ஷெல்ஃப்லயும், கீழ இருக்கிறதுல ஃபுல்லாவே கேஸ்ட் அயர்ன் பாத்திரங்கள் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பெரிய கடாய் வேற எதுலயுமே எனக்கு ஃபிட் ஆகாது. அதனால அத இங்க வச்சிருக்கேன். இந்த கேபினெட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய நியூஸ் பேப்பர் போட்டு தான் வச்சிருப்பேன். ஏன்னா, இந்த கேஸ்ட் அயர்ன் பாத்திரமெல்லாம் நம்ம சீசனிங் பண்ணி வைக்கும்போது, அந்த எண்ணெய் கசிஞ்சு கீழ அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கும். கேபினெட் ஃபுல்லா பாழா போயிரும். அதனால நெறைய நியூஸ் பேப்பர் போட்டு தான் வச்சிருக்கேன். இது வந்து இரும்பு தோசைக்கல்லு, பின்னாடி இருக்கிறது ஒரு நான்ஸ்டிக் தோசைக்கல். இது 2மே பார்த்தீங்கன்னா, எப்பயாவது தம் பிரியாணி எல்லாம் பண்ணும்போது, பாத்திரத்த தூக்கி வைக்கணும் அப்படிங்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறது. இந்த கடைசியில இருக்கிறது ஒரு கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல்லு தான். அதுக்கு பின்னாடி பூரியெல்லாம் அமுத்துவோம் பாருங்க, அந்த மிஷின் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டீமர் பேஸ்கெட், கேஸ்ட் அயர்ன்லேயே அந்த சின்ன கடாய் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேன் மாதிரி ஒண்ணு வச்சிருக்கேன். அது வந்து ஒரு டெஸ்க்கு லேப்டாப்பெல்லாம் வைக்கிறக்குன்னே ஒரு டெஸ்க் இருக்குங்க. அது வந்து என் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணுறதில்ல. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது வேண்டான்னு சொல்லி குடுத்துட்டாரு. அது என்ன பண்ணேன், இந்த மாரி கேபினெட்குள்ள வச்சு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பெரிய கடாய் மட்டும் வேற எந்த கேபினெட்லயுமே எனக்கு செட் ஆகல. நடுவுல இந்த மாரி ஒரு கட்டை வருது இல்லைங்களா கேபினெட்ல, அது வைக்கிறக்கும், எடுக்கிறக்கும் கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த இடத்த விட்டா எனக்கு வேற எந்த இடமும் சூட் ஆகறதில்லன்னு சொல்லி கொண்டு வந்து இங்க வச்சிருக்கேன். கடைசியா இருக்க இந்த கேபினெட்ல மாவெல்லாம் அரைச்சு வைக்கும்போது ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணுவேன் பாருங்க, அது இங்க இருக்கு. கடலெண்ணெய், நல்லெண்ணெய்லாம் பெரிய கேன்ல நமக்கு கிடைக்கும். அது இந்த மாரி கேபினெட்ல தான் எனக்கு இடம் இருக்குன்னு சொல்லி இங்க வச்சிருக்கேன். பின்னாடி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செய்வோம் பாருங்க, அது இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல கோதுமை மாவு நெறையா பெரிய பேக்கா கிடைக்கும் எங்களுக்கு. அதனால அந்த கோதுமை மாவுமே அந்த எல்லோ கலர் டப்பால தான் பின்னாடி போட்டு வைப்பேன். மேலே எக்ஸ்ட்ராவா இருக்கிற புளி, சலிக்கிறது, மாவு சலிப்போம் இல்லைங்களா அது, அதுக்கப்புறம் இந்த பஜ்ஜி சீவுறது, இந்த புச்சர் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, மட்டன், சிக்கன்லாம் கட் பண்ணுறதுக்கான நைஃபு, அப்புறம் இந்த பூந்தி தேய்க்கிற கரண்டி, அதெல்லாம் இங்கே இருக்குது. பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோன்னு சொல்லி தனியாகவே இருக்குது அப்படிங்கிறனால அது நான் இப்போ காமிக்கலை. 2 வீடியோ ஏற்கனவே இருக்குங்க. லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ லென்த்தாக போயிருச்சு. ஏன்னா எல்லா கேபினெட்டையும் காமிக்கணும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் ஆயிருச்சு. இல்லைனா கிச்சன் கவுண்டர் டாப் மட்டும் தனியாக, கேபினெட்ஸ் மட்டும் தனியாக அப்படின்னா அது 2 தனித்தனி வீடியோவாக தேவையில்லாமல் இருக்கும். ஒரே வீடியோவாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஷேர் பண்ணேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு லாங் வீடியோவில் பார்க்கலாங்களா? அன்டில் தென் டாட்டா, பை பாய்.